சாயம் போகிற மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து முன்னாடி இருந்த வீட்டில் கையில் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே ஹேங் பண்ணி விட்ருவேன். அது நல்லா காஞ்சிரும். ஆனால் இங்கே கீழே வேறு இருக்கமா, அடிக்கடி மெயில் அனுப்பிட்டே இருக்காங்க வெளியே எதுவும் வைக்காதீங்க அப்படின்ட்டு. அதனால் ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மிஷின்லேயே வந்து போட்டாச்சு. எங்கள் 3 பேருக்குமே நைட் டின்னர் வந்து பன்னீர் கபாப் தான். பசங்களுக்கு வந்து சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து இது அப்படியே சாப்பிட்றது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என் பெரிய பொண்ணு வந்துட்டா. அவளுக்கு வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு, என் சின்ன பொண்ணை போய் கூட்டிகிட்டு வரும்போதே அவளுக்கு பயங்கரமான சளியோடு தான் வந்தா. அவள் வந்து எனக்கு ரைஸும் ரசமும் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா, அதனால் கொஞ்சமாக ரைஸ் மட்டும் அவளுக்கு பண்ணிட்டேன். ரசம் வந்து மத்தியானம் வச்சது இருந்துச்சு, அதை வச்சு அவளுக்கு வந்து கொடுத்தாச்சு. பயங்கரமாக மூக்கடைப்பாக இருக்கும்ல, அந்த மூச்சே விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னா விரல் மஞ்சளை நல்லா அந்த தீயில வாட்டிட்டு அதில் நல்லா புகை வரும், அது நல்லா ஸ்மெல் அடிக்கும். அதை நல்லா மூக்குக்கிட்ட வச்சு ப்ரீத் பண்ணி நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மூக்கடைப்பு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போயிருங்க. இது வந்து பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.